வெல்கம் டு S3 ப்ரோக்ராமிங் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, PHP ல பேட்டர்ன் ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். எப்படி எல்லாம் வந்து பேட்டர்ன் இருக்கு. நம்ம ஆல்ரெடி C அண்ட் C++, ஜாவால எல்லாம் நம்ம பேட்டர்ன் வந்து பார்த்திருப்போம். அதே மாதிரி PHP ல எப்படி வந்து நம்ம வந்து பேட்டர்ன் ப்ரோக்ராம் பண்றோம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போவோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சோ ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே ஸ்டார் பேட்டர்ன் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சோ PHP ல நம்ம வந்து இப்படிதான் வந்து டேக் யூஸ் பண்ணுவோம். சோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னா, ஃபார் லூப்ல பாத்தீங்க அப்படின்னா, நம்ம அதாவது ரோ அண்ட் காலத்துக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம், I and J யூஸ் பண்ணுவோம். சோ இதுலயும் வந்து ஃபார் I equal to 1, I less than equal to 5, I++ கொடுத்திருக்கோம். அதே மாதிரி கீழே வந்து J கொடுத்திருக்கோம், J equal to 1, J less than equal to 5, J++ கொடுத்திருக்கோம். இங்க வந்து if கண்டிஷன் பாத்தீங்கன்னா $i equal to 1 and சிம்பிள், அதாவது R சிம்பிள் கொடுத்திருக்கோம். R I equal to 5 இருந்ததுன்னா, சோ இந்த கண்டிஷன் இல்ல இந்த கண்டிஷன் ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா எக்கோ ஸ்டார் வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அதே மாதிரி if J equal to 1, J equal to 5 இருந்தது அப்படின்னா, இதுல எந்த கண்டிஷன் ஏதாவது ஒரு கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுனா அதே மாதிரி எக்கோ ஸ்டார் சொல்லியிருக்கோம். சோ எல்சா இருந்தா நம்மளுக்கு என்ன ஆயிடும், ஸ்பேஸ் வந்துரும். சோ நம்ம வந்து எக்கோ BR கொடுத்திருக்கோம். சோ ஃபைல வந்து சேவ் பண்ணிட்டு நம்ம ரன் pattern.php. ஓகேவா? சோ இந்த பேட்டர்ன் நம்மளுக்கு வந்து டிசைன் ஆகுது. அடுத்த பேட்டர்ன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார் அதுக்கப்புறம் 0 வர மாதிரி நம்ம கொடுத்திருக்கோம். சோ வந்து இங்க என்ன பண்ணிருக்கோம், k equal to 0 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி இங்க ஃபார் லூப்ல I கொடுத்திருக்கோம். இங்க வந்து k plus equal to $i கொடுத்திருக்கோம். ஓகேவா? அதே மாதிரி J கொடுத்திருக்கோம், J ஃபார் லூப் கொடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் எக்கோ ஸ்டார் கொடுத்திருக்கோம். இங்க வந்து ஒரு Z ஒன்னு கொடுத்திருக்கோம். இது வந்து எதுக்கு அப்படின்னா, இந்த 0வை பிரிண்ட் பண்றதுக்காக நம்ம Z கொடுத்திருக்கோம். ஓகேவா? இது வந்து ரோ அண்ட் காலம். இது பக்கத்திலே அந்த ஸ்டார் பக்கத்திலே நமக்கு 0 வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபார் லூப் கொடுத்திருக்கோம். எக்கோ BR கொடுத்திருக்கோம். அதாவது நெக்ஸ்ட் லைன்ல வர்றதுக்காக நம்ம கொடுத்திருக்கோம். ஓகேவா? இத வந்து ஃபைல சேவ் பண்ணிட்டு இப்ப இத ரன் பண்ணுங்க. pattern 1. ஓகேவா? இப்ப ஒரு ஸ்டார்னா ஒரு 0, அதுக்கப்புறம் 3 ஸ்டார் வருது 2 0, அதே மாதிரி 6 ஸ்டார் வருது 3 0. அந்த மாதிரி என்ன ஆகும், நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிட்டு இருக்கும். ஓகேவா? சோ 1 3 6 9 அந்த மாதிரி வருது. ஓகேவா? சோ அடுத்த பேட்டர்ன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேட்டர்ன் 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நம்ம 1 2 3 வர மாதிரி நம்ம கொடுத்திருக்கோம். இந்த செட்ங்கிற ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா, இந்த போஸ்ட் மெத்தட்ல வந்து செட் ஆயிருக்கா இல்லையா வேல்யூ அப்படின்னு செக் பண்றதுக்காக இந்த if கண்டிஷன் கொடுத்திருக்கோம். சோ ரோல வந்து போஸ்ட் ரோ அப்படின்னு கொடுத்திருக்கோம். இதுல வந்து செக் பண்றது ஃபார் லூப்ல வந்து ரோவை வந்து செக் பண்றோம், I less than equal to row. அதே மாதிரி இங்க ஜேல என்ன பண்றோம், ஜேல வந்து ஐய வந்து செக் பண்றோம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஃபார் லூப்ல வந்து நம்ம ரோ செக் பண்றோம், செகண்ட் ஃபார் லூப்ல ஐ வந்து செக் பண்றோம். ஓகேவா? சோ இங்க வந்து என்ன கொடுத்திருக்கோம், டேபிள்ல வந்து போஸ்ட் மெத்தட்ல ஒரு நேம் அப்படின்னு கொடுத்திருக்கோம். அதுல வந்து என்டர் த நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து கேட்டிருக்கோம். ஓகேவா? அதே மாதிரி இன்புட் டைப் வந்து டெக்ஸ்ட் கொடுத்திருக்கோம், சப்மிட் பட்டன் ஒன்னு கொடுத்திருக்கோம். சோ இப்ப வந்து இத சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம், எப்படி இருக்கு. சோ என்டர் நம்பர் ஆஃப் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஒன்னு வருது, டெக்ஸ்ட் பாக்ஸ். இப்ப நம்ம இதுல 8ன்னு கொடுத்துட்டு சப்மிட் கொடுப்போம். ஓகேவா? சோ 1 1 2 1 2 3 1 2 3 4 அந்த மாதிரி 8 வரைக்கும் வருது. ஓகேவா? அதே மாதிரி நம்ம பேட்டர்ன் 3ல பாத்தீங்க அப்படின்னா, இதேதான் சேம் திங் தான். இதுல வந்து என்ன ஆகும், அப்படியே வந்து ரிவர்ஸ்ல வரும். அதாவது 1 2 3 4 5 6 7 8, அப்புறம் 1 2 3 4 6 7 6 5 4 3 2 1 அந்த மாதிரி வரும். அந்த ரிவர்ஸ்ல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, மைனஸ் I கொடுத்திருப்போம். ஓகேவா? அதே மாதிரி
அங்க ஃபார் லூப்ல வந்து நம்ம ரோ வந்து செக் பண்ணுவோம். இங்க வந்து ஈக்குவல் டு ரோவா இருந்ததுன்னா இங்க வந்து கிரேட்டர் தென் கொடுப்போம். அங்க லெஸ் தென் கொடுப்போம், இங்க கிரேட்டர் தென் கொடுப்போம். அவ்வளவுதான். ஓகேவா? இதுல வித்தியாசம் அவ்வளவுதான். சோ ஃபைல்ல போயிட்டு சேவ் பண்ணிட்டு இப்ப ரன் பண்ணுங்க. பேட்டர்ன் 3 இதுல அப்படியே 8னே கொடுங்க. ஓகேவா? இப்ப 1 2 3 4 7 அப்படியே ரிவர்ஸ்ல வந்துருச்சு. ஒரே ஒரு இதை மட்டும் தான் நம்ம மாத்துவோம். ஒரு ஃபார் லூப்ல வந்து ஃபார் I ஈக்குவல் டு முன்னாடி வந்து 1ன்னு கொடுத்திருப்போம், ரோவை செக் பண்ணுவோம். ரிவர்ஸ்ல வந்து ரோ வந்து ஐல கொடுத்துட்டு I கிரேட்டர் செக் பண்ணுவோம். அவ்வளவுதான். அடுத்தது பேட்டர்ன் 4 என்ன அப்படின்னு பாருங்க. இதுலயும் வந்து நம்ம ஸ்டார் தான் கொடுத்திருக்கோம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார், அதுக்கப்புறம் 2 ஸ்டார், அப்புறம் 3 ஸ்டார், அப்புறம் 4 ஸ்டார், அந்த மாதிரி வந்து அடுத்தடுத்து வர மாதிரி நம்ம கொடுத்திருக்கோம், இன்க்ரிமெண்ட் பண்ணிருக்கோம். சோ அதுக்கு வந்து நம்ம அந்த ஃபர்ஸ்ட்ல நம்ம எப்படி பண்ணோமோ அதேதான். இங்க வந்து ரோ செக் பண்ணிருக்கோம், லெஸ் தென் ரோ. இங்க வந்து ஜேல வந்து ஐ செக் பண்ணிருப்போம், எக்கோ ஸ்டார் கொடுத்திருக்கோம். இங்க வந்து நம்ம என்டர் அதே நம்பர் ஆஃப் ரோஸ் கொடுத்திருக்கோம், சப்மிட் பட்டன் கொடுத்திருக்கோம். சோ ஃபைல்ல போயிட்டு சேவ் பண்ணிட்டு இதை ரன் பண்ணுங்க. இதுலயும் அதே மாதிரி 8 கொடுங்க, இல்லைன்னா 7 கொடுங்க. ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சோ ஸ்டார் வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆயிட்டு 7 வரைக்கும் வருது. ஓகேவா? அடுத்த ஃப்ளோயர் அல்காரிதம். சோ நம்ம வந்து ஜாவால எல்லாம் பார்த்திருப்போம். பேட்டர்ன் பார்க்கும்போது நம்ம ஃப்ளோயர் அல்காரிதம் பார்த்திருப்போம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலைசேஷன் a ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்திருக்கோம். இங்க வந்து I ஈக்குவல் டு 1, I லெஸ் நார் ஈக்குவல் டு 5, I பிளஸ் பிளஸ். அதே மாதிரி j. ஏன்னா நம்ம ரோ அண்ட் காலம் நம்மளுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இப்படி கொடுத்திருக்கோம். எக்கோ $a. அதாவது இந்த கண்டிஷன் வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனது அப்படின்னா நமக்கு எக்கோ $a வரும். அப்புறம் ஏ வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், இன்கிரிமெண்ட் பண்ணிருக்கோம். இங்க வந்து பிஆர் கொடுத்திருக்கோம். இது வந்து நெக்ஸ்ட் லைனுக்காக இந்த பிஆர், அதாவது பிரேக். சோ ஃபைல்ல போயிட்டு சேவ் பண்ணிட்டு இப்ப இந்த ஃப்ளூயிட் அல்காரிதம் எப்படி ரன் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். floyd.php. ஓகேவா? இது வந்து என்ன ஆகும், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 வரைக்கும் வருது நம்மளுக்கு. ஓகேவா? அதாவது 5 ரோ வரைக்கும் நம்மளுக்கு வருது. சோ அதுவே நம்ம வந்து இத நம்ம மாத்தணும் அப்படின்னா இங்க வந்து நம்ம 5க்கு பதிலா இங்க 10 கொடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். சோ இப்ப வந்து சேவ் பண்ணிட்டு இப்ப ரன் பண்ணுங்க. ஓகேவா? சோ நம்மளுக்கு வந்து 1 2 3 அது என்ன ஆகுது, 10 ரோ வரும். 1 2 3 4 5 6 7 8 9 10 ரோஸ் வரும். ஓகேவா? சோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.